Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல நியூ Honda Hornet வெர்ஷன் 3.2 அப்கமிங்ல வந்து Honda லான்ச் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த பைக் அண்ட் இந்த மஸ்குலரான டிசைன்ல தான் உங்களுக்கு Honda Hornet வெர்ஷன் 3.2 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோண்டா வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஹார்னட் அப்டேட்ஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த டிக்கல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ண போகிற இந்த வெர்ஷன் 3.2ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கில் ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குங்க கொடுத்தாங்க அப்படின்னா. அடுத்ததாக உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டலில் தான் கொடுக்க போகிறாங்க. மேபி டிஎஃப்டி கிளஸ்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கால் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து மியூசிக் ப்ளே பாஸ், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேண்டேட்டரியாக கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது அந்த ஒரு ஹெட்லைட்டு. அந்த ஒரு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வீடியோவோட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடி லைட் தான் வரப்போகுது. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. ஸோ இந்த ஹோண்டா ஹார்னட் வெர்ஷன் 3.2 லான்ச் ஆகும்போது ஸ்லைட்லி ஒரு 3000 to 4000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க டியூவல் சேனல் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டரில் டிஎஃப்டி கொடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரான அப்டேட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ இருக்க இந்த ஹோண்டா ஹார்னெட்டில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பைக் வந்து வெர்ஷன் 3 லான்ச் ஆகும்போது உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோட வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு சீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட் தான் வரப்போது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் அப்படின்போது உங்களுக்கு பெரிய ஃபியூல் டேங்க், பட் இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைட்னிங் செஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எல்இடியோட அந்த ஹெட்லைட்டோட டிசைனும் சேஞ்ச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த பைக்கோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு அப்டேட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. டாடா பை பாய்.